பொதுவாகவே நம்ம டைலரிங் மிஷின் மேலே இந்த மாதிரி கிளாத்தை போட்டு தான் நம்ம கவர் பண்ணி வச்சுருப்போம். இருந்தாலுமே எப்படி தான் அந்த தூசி வந்து உள்ளே போகுதுன்னே தெரியாது. அந்த இடத்துக்கு வந்து மிஷினில் வந்து ரொம்ப தூசியாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே சிரமமாக இருக்கும். இதுக்காகவே நான் வாங்கினது தான் இந்த ஒரு ப்ராடக்ட். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்ன அப்படின்னா டைலரிங் மிஷினோட கவர் பேக் தான். இந்த கவர் பேக் எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் மிஷினில் வந்து கிளாத்தை போட்டு தான் நம்ம வந்து கவர் பண்ணி வச்சு முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிஷினுக்கு ஒரு இரும்பு பாக்ஸ் மாதிரி இருக்கும் கவர் பண்ணுறது. நிறைய பேர் டைலரிங் மிஷினை வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்குறதுனால அந்த இரும்பு பாக்ஸுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த ப்ராடக்ட் நான் ரொம்ப நாளாவே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒன்று தான். இது பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்பேஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ பெரிய மிஷினாக இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிற முடியும். இது சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாபின் கேஸு சிஸ்ஸர் எல்லாமே வச்சுக்கிற மாதிரி ஒரு பேக்காக தான் இது இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருளை வந்து நம்ம உள்ளே வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கவராக யூஸ் பண்ணுறதை விட நம்ம நிறைய டைலரிங் பொருளை வந்து இந்த பேக்கில் வந்து வச்சுக்கிற மாதிரி நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் நம்ம சிஸ்ஸர், பாபின் கேஸு, நம்ம சாக் பீஸ், டைலரிங் ரிலேட்டடான எல்லா பொருளுமே நம்ம வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு வந்து ஈஸியாகவும் மிஸ் ஆகாமல் இதுலேருந்து நம்ம எடுக்கிற மாதிரியும் இருக்கும். இந்த ப்ராடக்ட் டைலரிங் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் மேலே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.